வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, செபி பார்த்திங்கன்னா புதுசாக சில ப்ரப்போசல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரப்போகிற நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுகிற சில வழிமுறைகள் தான். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதை ப்ளஸ் மைனஸு அதில் உங்களுக்கு தெரியாத ஏகப்பட்ட விஷயம் இருக்கலாம். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்புறம் இதை எதிர்த்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? இதை எதிர்த்துனா நம்ம தேவைக்கு நம்ம செபியில் இருக்க ஆஃபீஸர்ஸ் ஸ்டாஃப்ஸுக்கு மெயில் அனுப்பலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அவங்க கொண்டு வர திட்டத்தில் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அதெல்லாமே நான் கொடுக்குறேன். அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களோட தேவைகளுக்கு ஏற்றாப்படி சொல்லுங்கள், மெயில் அனுப்புங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது பயனளிக்கும். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு நாம் ட்ரேடிங்குங்கிற ஒரு ரொம்ப கஷ்டமான பிஸ்னஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. கவர்மெண்ட்டு ஒன்று பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க, அது தனி வீடியோவாக போடணும். இல்லை நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அப்படி அந்த பக்கம் ஒரு நெருக்கடினா, இந்த பக்கம் செபி இன்னொரு பக்கம் ட்ரீட் பண்ணுறாங்க. சுத்தமாக இப்போது ட்ரேடர்ஸு ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு வேலையை தான் பண்ணுறாங்கங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நானும் ஒரு ரீட்டைல் ட்ரேடர். இவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்படக்குள்ளே இருந்துட்டு இப்போ அப்போல்லாம் அந்த ரூல்ஸ் இல்லாமல் இப்போ நாங்கள் தேறி வரக்குள்ளே இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போது என்னங்கிறத அதை பார்க்கலாம். செபி கான்ட்ராக்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்டுங்க. ஃபஸ்ட்டு அவங்க ப்ரொபோசல் பேஸ் 1 மினிமம் லாட் சைஸ் டு பி இன்க்ரீஸ் டு 15 to 20 lakhs அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறதோட லாட் சைஸ் இண்டெக்ஸுக்கு மட்டும் ஓகே, அதோட ஃபியூச்சர்ஸு ஆப்ஷன்ஸுக்கு மட்டுமே இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடிங் என்ன ஆகுதுன்னா, ஒரு டெய்லி எக்ஸ்பைரி வச்சதுலேருந்து அந்த கடைசி 1 மணி நேரத்தில் மட்டுமே 28% ஆஃப் த ட்ரேடிங் நடக்குது. அந்த ட்ரேடிங்கோட வால்யூம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சியோட டேர்ன் ஓவரில் 41% இருக்குது. ஓகேவா? அந்த மெஜாரிட்டி ஆக்டிவிட்டி நடக்கிற டைம் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் 1 ஹவரில் தான் நடக்குது. அதுவும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோவர் ப்ரைஸ் ப்ரீமியமில் இருக்கிறத வாங்கி, அதாவது ஒரு சில ரூபாயில் இருக்கிறத வாங்கி 100 ரூபா 200 ரூபாய்க்கு விற்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அது மோஸ்ட்லி நடக்கிறது கிடையாது, ரேராக தான் நடக்குது. எல்லாருனா ஒரு ஸ்பைக் அப்படியே அமைகிறது. அது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ரைட்டர்ஸுக்குமே சிக்கலாக இருக்குது, பையர்ஸ்க்குமே சிக்கலாக இருக்குது. ஆனால் அது ஷார்ட் டைமில் போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அதனால பார்த்திங்கன்னா, இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ரீட்டைல் ட்ரேடர்ஸை காப்பாற்றுறோம், லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையை செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? நோ கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மாதம் வாங்கிட்டு இன்னொரு மாதம் விற்று அப்படி இருக்க மாதிரி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான மார்ஜின் தேவைப்படுற மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டுங்கிறதையும் பார்த்திங்கன்னா, அது கொஞ்சம் சேஃபான மெத்தட் ஏர்ன் பண்ணுறதுக்குங்கிறதுனால அதையும் டைப் பண்ணிட்டாங்க. எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. Strike prices in options to be reduced from 35 in the money and 35 OTM for Nifty 25 plus 25 Nifty 50. Okay, from 35 in the money and 35 out of the money. Okay, one second. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த மணி அவுட் ஆஃப் த மணி, அதாவது இப்போ நிஃப்டி ஒரு 24,000 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து ஒரு 35 அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
இந்த மணி ஆப்ஷன்ஸும் ஒரு 35 ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில் இருக்கும். அதை வந்து இப்போ 25க்காக கொண்டு வந்துட்டாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா முன்ன வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது ஆப்ஷன் ரைட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங்காக, அதாவது ரொம்ப அவுட் ஆஃப் த மணி, ஃபார் ஃப்ரம் த மணி அப்படிங்கிற மாதிரி இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணுவாங்க. 7% 8%ஆகவே இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் குறைச்சிட்டு அதெல்லாம் நீக்க போகிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குன்னா வெறும் 4% தான் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4%னா எவ்வளோ, 24,000லேருந்து 25,000 இப்போ இருக்குது. 25,000லேருந்து 4%னா 26,250 இல்லை 300 அது மாதிரி தான் வரும். அது வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகபட்சமாக ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷன் ஒன்றா வாங்க முடியும். புட் ஆப்ஷன்னாலும் அதே உங்களுக்கு 1,300 1,300 பாயிண்ட்ஸ் டவுனு அது மாதிரி தான் வரும். 5%னா அவ்வளோதான் வரும். ஓகேங்களா? ஏன்னா 25 250னா 1% இன்ட்டு 5 டைம்ஸ்ன்னு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,250 பாயிண்ட் வரும். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து இதில் எப்படி 25 பண்ணியிருக்காங்களோ அதில் 35 இதுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்க்கு பண்ணியிருக்காங்க. அதாவது 35 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வந்து கால் சைடும் இருக்கும், 35 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் புட் சைடும் இருக்கும். முன்னெல்லாம் நிறையா இருக்கும், 10% 8% வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4% வரைக்கும் கொண்டு வர போகிறாங்க. 4 to 5% அப்படியே பாதி ஆக்கிட்டாங்க. சரியா? அதனால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்குமே அதனால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இனிமேட்டு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான். எஸ், அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். இதை எல்லாத்தையுமே நாம் தடுத்து நிறுத்த முடியும். நம்ம வந்து பப்ளிக் ஒப்பீனியன் கேட்குறாங்க. நம்ம பப்ளிக் ஒப்பீனியனுக்கான இமெயில் ஐடி வந்து நான் தரேன். இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. எண்ட் ஆஃப் த வீடியோக்குள்ளே நான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா செபியோட செகண்ட் பேஸ். ஓகே, செகண்ட் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாட் சைஸை வந்து இன்னமுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நாம் ஆகஸ்ட்டு 20ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாம் வந்து மெயிலெலாம் அனுப்பி நம்மளோட எதிர்ப்பை தெரிவிக்கும் பட்சத்தில், நம்மளோட ஐடியாஸை கொடுக்குற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா செபி கன்சிடர் பண்ணி இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை மாற்றலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்காக கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் கேட்குறாங்க அவங்க. ஓகே, அதனால் கான்டாக்ட் பண்ணுங்கள், இமெயில் அனுப்புங்க, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது சொல்லுங்கள். இதை பற்றி செபியோட ப்ரப்போசல் பேஸ் 2ல் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் லாட் சைஸ் வந்து இன்னமுமே அதிகமாக ஆக்கிடுவாங்க. ஓகே, 20லேருந்து 30 லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு அதோட லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதாவது இப்போது ஃபஸ்ட்டு பேஸில் பண்ணுறதோட இன்னும் ஒரு 50% பக்கமாக அதிகப்படுத்திடுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்கான இமெயில் ஐடி நான் இப்போ தரேன் உங்களுக்கு. அதை பார்த்துக்கோங்க. வேர் இஸ் இட்? யா, இங்கே இருக்குது பாருங்கள். இவங்களுக்கு நீங்கள் வந்து மெயில் அனுப்பலாம். Give your feedback on proposals to SEBI here up to 20th August 2024. இந்த 4 ஐடிக்குமே நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்பேக் அனுப்பலாம். இது வந்து செபியை கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிஸ் தான். நாம் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் இதை ரெக்கமெண்ட் பண்ணல. 20ஆம் தேதி ஆகஸ்ட்குள்ளே நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளான்ஸ்லலாம் சேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, மார்ஜின் அதிகமாக தேவைப்படுவவங்க அதிகப்படுத்துறது, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை குறைக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் இன்னும் கஷ்டப்படுத்தும். இங்கே தான் இன்னும் முக்கியமான விஷயம் வருது. வீடியோ இன்னும் முடியல, வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது நிறையா இந்த மில்லினியம் ஹெட்ஜ் ஃபண்டு அது மாதிரி ஆல்கோ ட்ரேடர்ஸு அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே ரிஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் இதை வந்து ஃபுல் டைமாக பண்ணுறதுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த வருஷம் ரொம்ப கஷ்டமாக போகுது. இவங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாம் இப்போ ஆக்ஷன் எடுக்கலைனாலுமே ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கும். பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ
வி நீட் பெட்டர் சொல்யூஷன். அதுக்கு பல சொல்யூஷன் இருக்குது. இப்போ வந்து ஒரு கதவை மூடப்பட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பட்ஜெட்லேயும் பயங்கரமாக அதிகரிச்சிட்டாங்க. டேக்ஸஸ் எல்லாம் பணமே பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு எல்லா சைடும் செக் வைக்கிறாங்க. ஸோ ட்ரேடர்ஸ்க்கெல்லாம் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டுருக்கு நம்ம சேனலில். இதுக்கு மாற்றம் நம்ம என்ன பண்ணலாங்கிறத நான் வரக்கூடிய வீடியோக்களில் சொல்லுவேன். வந்து நமக்கு வந்து இன்னும் வேறு மார்க்கெட்ஸ், குளோபல் மார்க்கெட்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு, குளோபல் கமாடிட்டிஸ், குளோபல் இண்டெக்ஸஸ் அப்படி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆனால் வழிகள் இருக்குது. அதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம சேனலில் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். என்கிட்டேருந்து உங்களுக்கு அதுக்கான ஃபுல் கைடன்ஸ், மென்டார்ஷிப், உங்களை வந்து பெரிய லெவலில் ஏர்ன் பண்ண வைக்கக்கூடிய வாய்ப்பை சேனல் உருவாக்கி தருங்கிறத நான் உறுதி சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கிறதோட அங்கே சம்பாதிக்கிறது உங்களுக்கு ஈஸி. உங்களுக்கு கேபிட்டலும் கம்மியாக இருந்தாலே போதும். நல்லா கேட்டுக்கோங்க, கேபிட்டல் கம்மியாக இருந்தாலே போதும். உங்கள் சொந்த காசை யூஸ் பண்ணுற வேலையும் நமக்கு கம்மி தான். ஸோ அதனால் உங்களுக்கு ரிஸ்க்கு அப்படிங்கிறது இல்லாமல் ரிவார்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதுக்கு உங்களுக்கு எங்களோட கைடன்ஸ் தேவைப்படும். என்னோடய டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ சேனலில் இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவெலாம் முழுசாக பாருங்கள் எப்பயுமே. ஏன்னா எந்த இடத்துல எந்த இம்பார்ட்டண்ட் டீட்டெயில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, நான் இங்கே இதை ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிவிட்டு பண்ணுறது கிடையாது. நான் மார்க்கெட்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரீ டைமில் தான் பண்ணிட்டுருக்கேன். பட் ஃப்யூச்சரில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி பெட்டராக ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் டு த சேனல், ஃபாலோ த சேனல். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய ட்ரேட்ஸ், ஏர்னிங்ஸ் அது எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன் இந்த சேனலில். அதெல்லாம் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்து மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இது இப்போ கவர்மெண்ட்டும் செபியும் கொடுத்துருக்க பேட் நியூஸாக எண்ணி வருத்தப்படாததுக்கும் விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாங்க அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இமெயில் அனுப்புங்க. அப்புறம் சேனலில் ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே நான் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுமோ ஜாயின் பண்ணுங்கள். என்னடா கோர்ஸ் எடுக்க போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா கோர்ஸ்லாம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்கணும்ல, புது விஷயம்னா எஸ், அதுக்கான விஷயம் அதான் சேனலில் வரும். ஓகே, ரொம்ப சுத்தமாக தெரியாதுன்னா நீங்கள் வந்து ஸ்பெஷலாக மென்டார்ஷிப் எடுத்து கற்றுக்கிற மாதிரி வரும். இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுப்பேன்னா உங்களுக்கு வந்து இன்னமுமே ஈஸியாக இருக்கும். பட் எங்கள்கிட்ட வந்து சூப்பர் சப்போர்ட் வரும், அது மட்டும் ஷூர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கப்பா